பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். மோசே ஆண்டவரிடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பரிந்து பேசுகிறவராய் மோசே இங்கே இருக்கிறார். யாரை சொல்றாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரவேலர்களை குறித்து மோசே ஆண்டவரிடத்துல சொல்றாரு. முரட்டாட்டத்தை இஸ்ரவேலர்கள் என்னென்ன முரட்டாட்டம் பண்ணாங்க நமக்கு நல்லாவே தெரியும். பொன் கன்றுக்குட்டியை வச்சு வணங்கினது, ஆண்டவரை முறுமுறுத்தது, அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னது, இப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல ஆகாமின் கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கீழ்ப்படியாத விஷயத்துல அதிகமாக அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. பாவம் செய்தது அனைத்துமே பாவம் தானே. எகிப்தை விட்டு வந்த பிறகு எகிப்தை நோக்கி பார்த்தது பாவம். விக்கிரகத்தை வணங்கக்கூடாதுன்னு சொன்னப்போ விக்கிரகத்தை வணங்குறது பாவம். உங்களுக்கு தேவர்களை உண்டாக்காதீங்கன்னு சொன்னால் தேவர்களை உண்டாக்குறது பாவம். முறுமுறுப்பு பாவம், கீழ்ப்படியாமை பாவம், இப்படி அனைத்துமே பாவம். இது இஸ்ரவேலர்களுக்கு தெரிஞ்சிச்சு பழைய ஏற்பாட்டின் காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில். ஆனால் இதை வச்சு இப்போ நமக்கு சொல்கிறது ஆண்டவர் என்னன்னா, இப்போவும் நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. முரட்டாட்டம், எல்லாவற்றிலும் முரட்டாட்டம். ஒரு சபையை எடுத்துக்கிட்டா அங்கே முரட்டாட்டம் இருக்கு. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்ற துளி பயம் கூட இல்லை. எல்லாவற்றிலும் முரட்டாட்டம். சபையில் எந்த பதவியில் இருந்தாலும் அதில் ஒரு முரட்டாட்டம் காணப்படுகிறது. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதில் உண்மையும் உத்தமமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறது போல, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் ராஜ்யத்தில் பிரவேசின்னு சொல்கிறது போல, அந்த அளவுக்கு அந்த உண்மையும் அந்த அர்ப்பணிப்பும் இன்னைக்கு இல்லை. அநேக சபைகளில் இந்த முரட்டாட்டம் காணப்படுகிறது. அதிக முரட்டாட்டங்கள் ஆவிக்குரிய சபையிலே இது காணப்படுது. இந்த முரட்டாட்டம் பலவிதமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. கள்ள உபதேசங்கள், பாரபட்சங்கள், பெரியவன் தாழ்ந்தவன், அப்புறம் பதவி ஆசை, பேர் புகழ் அந்த ஆசை, தாங்கிற அகங்காரம், நம்ம எல்லாமே யாரும் எதுவும் செய்ய முடியாது, நம்ம தான் எல்லாமே நினைக்கிறது, நம்ம மட்டும்தான் நீதிமான் நினைக்கிறது, நம்ம மட்டும்தான் பரிசுத்தமான் நினைக்கிறது, நான் தசமபாகம் காணிக்க நான் கொடுக்குறேன், அதெல்லாம் நான் என்ன வேணால் செய்வேன், நான் சபையில் இந்த பொறுப்பில் இருக்கேன், அதனால் நான் என்ன வேணால் செய்வேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ண போகிறாரு ஆண்டவர்? மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட போகிறாரு. இதுகிற முரட்டாட்டம். முரட்டாட்டம்னாலே அதில் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை திருப்பி 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 செய்கிறது தான் முரட்டாட்டம். உணர்வில்லாமல் செய்கிறது, உணர்த்தப்படுறது, குத்தப்படுறது அப்படின்னு இருக்கும்போது அது முரட்டாட்டமாக கருதப்படாது. ஆனால் அது உணர்வு இல்லாமல் திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, செய்கிறது தவறு தானா அப்படின்னு தெரியாமலே செய்கிறது. இது இப்போ அப்போ இருந்ததோட இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத
நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தபடியா ஆகாமியம், கீழ்ப்படியாமை. சபை மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியறதில்ல. சபை ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியறதில்ல. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியறதில்ல. வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியறதில்ல. மூப்பர்களுக்கு கீழ்ப்படியறதில்ல. இப்படி கீழ்ப்படியாமை இன்னைக்கு அதிகமா பெருகிட்டு இருக்கு. இதுவும் மிகப்பெரிய தவறு. ஒரு சபையில ஒரு மேய்ப்பன் இருக்கிறாருன்னா, அவர் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு மேய்ப்பன். ஒருவேளை அவர் ஏதாவது தவறு செய்றாரா அப்படின்னா, நேரா போயி, நீங்க இந்த மாரி தவறு செஞ்சிருக்கிறீங்க. இல்லையா ஃபோன்ல பேசுறேன். பேசி இது தவறு செஞ்சிருக்கிறீங்க. இது தவறு. இத நீங்க கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் திருத்துறார். திருத்திக் கொண்டால் நல்லது. திருத்தாவிட்டால் அது கர்த்தருக்கும் அவருக்குமானது. ஜெபம் பண்ண வேண்டியது தான். ஆனா, சபை மேய்ப்பன் இருக்கும்போது, சபை மேய்ப்பனுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நியதியை வைத்திருக்கிறாரும்போது, அவர் சொல்லும்போது இதற்கான நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த நேரத்தில நாம கீழ்ப்படியாம இருக்கிறது ஆகாமியம். தாய் தகப்பன்மார் கர்த்தருக்குள் சொல்லும்போது கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஆகாமியம். இப்படி பல விஷயங்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா பாவம். பாவம் என்னிடத்துல இல்ல அப்படின்னு எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவ தவிர. இந்த பூமியில பிறந்து, வாழ்ந்து, இறந்த எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது, என்னிடத்துல பாவம் இல்லன்னு. நம்ம செய்றது அனைத்துமே பாவம் தான். வேதம் சொல்ற அந்த வழக்கத்தின்படி நாம நடக்கிறோமா? வேதம் சொல்ற அந்த பரிசுத்தத்தின்படி நாம நடக்கிறோமா? வேதம் சொல்ற அந்த நீதியுடன் நாம நடக்கிறோமா? உண்மையுடன் நாம நடக்கிறோமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே, நாமெல்லாம் எப்பேர்ப்பட்ட பாவிங்கன்றது நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது, நாம மற்றவர்கள அதிகமாய் குறை கூறி, அவர்களை பாவிகள் என்று நாம நியாயம் தீர்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இதத்தான் இந்த வசனத்தின் மூலமா நாம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? முரட்டாட்டம் உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? ஆகாமியம் உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா? அப்படிங்கிறத நாம தான் ஆராய்ந்து பார்க்கணும். மோசே அப்போ பரிந்து பேசினார் இஸ்ரவேலர்களுக்காக. இப்போ ஏசப்பா நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இந்த மரத்துக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இத வெட்டி அக்கினியில போட்ற வேண்டாம். கொத்தி எரு போடுவோம். எல்லாம் செய்றேன் நான். கண்டிப்பா அது கனி கொடுக்கும். ஒரு நாளும் குடுக்காமல் போகாது. அதனால கொஞ்சம் டைம் குடுங்க. இத வெட்டி அக்னியில போட வேணாம். அப்படின்னு ஏசப்பா நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார். எதன் மூலமா பேசிட்டு இருக்கிறாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி, அந்த வார்த்தையின் நிறைவேறுதலின்படி, இத இப்பவும் ஏசப்பா பேசிக்கிட்டே இருக்கிறார் நமக்காக. ஆனா, நாம எப்போ இந்த முரட்டாட்டத்திலிருந்து வெளிய வரப்போறோம்? ஆகாமியத்திலிருந்து வெளிய வரப்போறோம். பாவத்திலிருந்து வெளிய வரப்போறோம். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.